சமாதான கொள்கை ஜப்பானின் அடையாளத்தின் ஒரு அங்கமாகிவிட்டது. கடந்த 80 ஆண்டுகளாக அது சட்டத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு இராணுவவாதத்தையும் போரையும் கைவிட வேண்டிய கட்டாயம் தோல்வியடைந்த ஜப்பானுக்கு ஏற்பட்டது. ஆனால் ஜப்பானின் முதல் பெண் பிரதமர் நாட்டை மாற்றியமைக்க முயன்று வருகிறார். ஆனால் ஜப்பான் ஏன் தனது பாதுகாப்பு செலவினங்களை அதிகரித்து வருகிறது? மேலும் சிதைந்து வரும் உலக ஒழுங்கிற்கும் இதற்கும் என்ன தொடர்பு? எழில்மிகு இயற்கையும் அமைதியும். ஜப்பானிய தீவான யோனகுனி அறியப்படுவது இதற்காகத்தான். ஆனால் விரைவில் இத்தீவு இதுபோன்ற வான் பாதுகாப்பு ஏவுகணைகளுக்கும் இருப்பிடமாக அமைய உள்ளது. யோனகுனி தீவு ஜப்பானின் முக்கிய தீவுகளை நோக்கி நீண்டு செல்லும் ஒரு தீவு கூட்டத்தின் பகுதியாகும். ஜப்பான் இதனை ஒரு புதிய போர் முனையின் பகுதியாக கருதுகிறது. எனவே இத்தீவுகளில் ரேடார் அமைப்புகள் மற்றும் வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் போன்ற இராணுவ கட்டமைப்புகளை தொடர்ந்து நிறுவி வருகிறது. அதற்கு காரணம் இத்தீவுகள் சீனாவின் கடற்கரைக்கு அருகிலேயே அமைந்துள்ளன. கிழக்கு சீன கடலுக்கும் பசிபிக் பெருங்கடலுக்கும் இடையிலான ஒரு இயற்கையான எல்லையாக இத்தீவுகள் திகழ்கின்றன. மேலும் இங்கு கடல்களின் மீதான ஆதிக்கம் கடும் போட்டிக்குரிய ஒன்றாக இருக்கிறது. யோனகுனி தீவு தாய்வானிலிருந்து வெறும் 110 கிலோமீட்டர் தொலைவிலேயே அமைந்துள்ளது. தாய்வானை தனது நாட்டின் ஒரு பகுதியாகவே சீனா உரிமை கோரி வருகிறது என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். தாய்வானை சுற்றி நடைபெறும் சீன பயிற்சிகள் அந்த தீவை முற்றுகையிடுவதை ஒத்த ஒரு ஒத்திகையாகவே தோன்றுகின்றன. தாய்வான் விவகாரத்தில் ஜப்பான் நீண்ட காலமாகவே மிகுந்த முன்னெச்சரிக்கையுடன் இருந்து வருகிறது. தற்போது ஜப்பானின் முதல் பெண் பிரதமராக சனே தக்காய்ச்சி களமிறங்கியுள்ளார். இவர் தனது தேசியவாத கருத்துக்களுக்காக பெரிதும் அறியப்படுபவர். இவர் அணியும் அணிகலன்கள், இவரது வழக்கத்திற்கு மாறான செயல்பாடுகள் ஆகியவற்றால் இணையத்தில் இவரை பற்றிய செய்திகள் காட்டுத்தீயென பரவின. எனினும் தாய்வான் உட்பட பல விஷயங்களில் தக்காய்ச்சி தற்போது நிலைமைகளை மாற்றியமைத்து வருகிறார். தாய்வான் மீது சீனா தாக்குதல் நடத்தினால் அது ஜப்பானின் இருப்பிற்கே அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்றும் அதற்கு ஜப்பான் தரப்பிலிருந்து ஒரு இராணுவ பதிலீடு இருக்கக்கூடும் என்றும் அவர் கூறினார். ஜப்பான் வழக்கத்திற்கு மாறாக எடுத்துள்ள இந்த கடுமையான நிலைப்பாடு அவரது கட்சி தேர்தலில் அமோக வெற்றி பெற உதவியது. ஜப்பானின் நிலைப்பாடு குறித்து தெளிவு பெறுவதிலும் அந்நாடு இன்னும் உறுதியான ஒரு தற்காப்பு நிலையை மேற்கொள்வதிலும் தற்போது மக்களிடையே மிகுந்த ஆர்வம் நிலவுகிறது. ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டிற்கு முன்பு இருந்திருந்தால் இத்தகைய கருத்துக்கள் சற்று அதிக அளவில் விவாதத்திற்குரியதாகவோ அல்லது எதிர்ப்பிற்குரியதாகவோ இருந்திருக்கக்கூடும். தக்காய்ச்சி ஜப்பானின் ராணுவ திறன்களை வலுப்படுத்தி வருகிறார். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தனது முதல் நீண்ட தூர ஏவுகணைகளை தற்போதுதான் அந்நாடு களமிறக்கியுள்ளது. மேலும் ஜப்பான் தனக்கென சொந்த அணு ஆயுதங்களை பெறுவது குறித்தான விவாதங்களும் கூட நடைபெற்று வருகின்றன. தக்காய்ச்சி பாதுகாப்பு செலவினங்களை உயர்த்துவதை மிக துரிதமாக முன்னெடுத்து வருகிறார். ஜப்பானின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 1% இருந்த செலவை தற்போது 2% இரட்டிப்பாக்கியுள்ளார். ஜப்பான் மிக பிரம்மாண்டமான பொருளாதாரத்தை கொண்டிருப்பதால் இந்த நடவடிக்கை அந்நாட்டை உலகின் 3வது மிகப்பெரிய பாதுகாப்பு செலவினம் மேற்கொள்ளும் நாடாக மாற்றும். எனவே அளவின் அடிப்படையில் பார்க்கையில் ஜப்பான் தனது வன்மை திறன் சார்ந்த துறையில் முதலீடு செய்து வருகிறது என்பதற்கான ஒரு முக்கிய சமிக்ஞையாக இது அமைகிறது. இவர் ஷீலா ஸ்மித். ஜப்பானிய வெளியுறவு கொள்கை குறித்த நிபுணரான இவர் ஜப்பான் ரியாம்ட் என்ற நூலின் ஆசிரியரும் ஆவார். ஜப்பானுக்கு எதிராக ஏதேனும் ஆக்கிரமிப்பு முயற்சி நடந்தால் அதற்கு ஜப்பான் அளிக்கும் பதிலடிக்கு தங்கள் அண்டை நாடுகள் தயாராக இருக்க வேண்டும் என்ற சமிக்ஞையை தான் அனுப்புவதை ஜப்பான் உறுதிப்படுத்த விரும்புகிறது. ஆனால் போருக்கு பிந்தைய காலகட்டத்தில் ஜப்பான் பெரும்பாலும் நாங்கள் வன்மை திறனிலோ அல்லது இராணுவ வலிமையிலோ முதலீடு செய்ய போவதில்லை என்றே கூறி வந்தது. ஜப்பானின் கொடூரமான கடந்த காலத்தின் காரணமாக இந்த மாற்றம் ஒரு பெரிய விஷயமாகும். ஜப்பானுக்கு ஏகாதிபத்திய லட்சியங்கள் இருந்தன. அது சீனா உட்பட எண்ணற்ற பிரதேசங்களை கைப்பற்றி காலனித்துவப்படுத்தியது. பின்னர் 2ஆம் உலகப் போரில் ஜப்பான் நாஜி ஜெர்மனியுடன் கைகோர்த்தது. 1941 அது பசிபிக் பெருங்கடலில் ஒரு திடீர் தாக்குதலை தொடுத்து பெர்ல் ஹார்பர் துறைமுகத்தில் இருந்த அமெரிக்க கடற்படையை தாக்கியது. 2000க்கும் மேற்பட்ட அமெரிக்கர்கள் கொல்லப்பட்டனர். மேலும் இந்த தாக்குதல் அமெரிக்காவை போரில் நுழைய வழிவகுத்தது. ஆசியாவில் ஜப்பானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான சண்டை இரத்தக்களரியாக இருந்தது. பின்னர் 1945ஆம் ஆண்டில் அமெரிக்கா ஹிரோஷிமா மற்றும் நாகசாக்கி நகரங்கள் மீது அணுகுண்டுகளை வீசியதை தொடர்ந்து லட்சக்கணக்கான ஜப்பானியர்கள் கொல்லப்பட்டனர். போர்க்காலத்தில் அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்ட முதல் மற்றும் ஒரே நிகழ்வு அது.
ஜப்பான் சரணடைந்தது. அதோடு இரண்டாம் உலகப் போரும் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்தது. ஜப்பான் நடத்திய போர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்லாமல் நிச்சயமாகவே போரை தொடங்கிய ஆக்கிரமிப்பு தரப்பினருக்கும் கூட ஒரு மிக கொடூரமான போராக அமைந்தது. இது மிகவும் பயங்கரமானதாகவும் இருந்தது. இவர் கோய்ச்சி நகானோ. ஜப்பானிய அரசியல், வரலாறு மற்றும் தேசியவாதம் குறித்து இவர் விரிவாக எழுதியுள்ளார். எனவே போருக்கு பிந்தைய காலகட்டத்தில் நாம் பெரிதாக எதையும் சாதிக்கவில்லை, மாறாக பலவற்றை இழந்துவிட்டோம் என்பதை மக்கள் உணர்ந்தனர். குறிப்பாக நமது பெருமையையும் நண்பகத்தன்மையையும் நாம் நிச்சயமாக இழந்துவிட்டோம். இருப்பினும் இப்போது நாம் ஒரு அமைதி விரும்பும் நாடாக முன்னேறி செல்கிறோம் என்ற உறுதியுடன் ஜப்பானியர்கள் பயணத்தை தொடங்கினர். போருக்கு பிறகு அமெரிக்காவின் தலைமையின் கீழ் செயல்பட்ட நேச நாடுகள் ஜப்பானிய படைகளை நீக்கி அந்நாட்டின் அரசியலமைப்பில் ஒரு அமைதி பிரிவை இணைத்தன. ஜப்பான் அரசியலமைப்பின் 9வது பிரிவு போரை முற்றிலுமாக நிராகரிக்கிறது. இருப்பினும் தற்காப்பு நடவடிக்கைகளை அது அனுமதிக்கிறது. ஜப்பானிய மக்கள் போரில் ஈடுபடப் போவதில்லை என்ற மையக்கருத்தை அடிப்படையாக கொண்டு போருக்கு பிந்தைய காலகட்டத்தில் தங்களுக்கென ஒரு வலுவான தேசிய அடையாளத்தை உருவாக்கி கொண்டுள்ளனர். அமெரிக்காவின் பாதுகாப்பு உத்தரவாதம் ஜப்பானுக்கு பெரிதும் உதவியது. உலகிலேயே வேறு எந்த நாட்டையும் விட ஜப்பான் தான் அதிக எண்ணிக்கையிலான அமெரிக்க படைகளுக்கு தன் மண்ணில் இடமளித்துள்ளது. உதாரணமாக இது போன்ற ராணுவ தளங்களில் போருக்கு பிந்தைய ஜப்பானிய பாதுகாப்பு அமைப்பானது ஒருபுறம் பரந்த சமாதான கொள்கை சார்ந்த 9வது சட்டப்பிரிவுக்கும் மறுபுறம் அமெரிக்காவுடனான முரண்பாடான கூட்டணிக்கும் இடையிலான ஒருவித சமரசமாகவும் பதற்றமாகவும் இருந்து வருகிறது. சமாதான கொள்கை மிகவும் ஆழமாக வேரூன்றி இருப்பதால் ஜப்பானின் ராணுவம் இன்றும் ஒரு தற்காப்பு படை என்றே அழைக்கப்படுகிறது. அதில் சுமார் 2,50,000 பேர் பணியில் உள்ளனர். ஆனால் கட்டாய ராணுவ சேவை இல்லை. மேலும் நாட்டின் சமீபத்திய பாதுகாப்பு திட்டத்தின் வடிவமைப்பும் பெரிய அச்சுறுத்தலாக தெரியவில்லை. சர்வதேச அளவில் ஜப்பான் நீண்ட காலமாக அணு ஆயுதங்களுக்கு எதிராக வாதிட்டு வருகிறது. மேலும் ராணுவ பலத்திற்கு பதிலாக ராஜதந்திரத்தை ஆதரிக்கிறது. ஜப்பானிய அரசாங்கம் கடைசியாக பாதுகாப்பு கொள்கையில் பெரிய மாற்றங்களை செய்தது தகாய்ச்சியின் வழிகாட்டியான மறைந்த ஷின்சோ அபேயின் ஆட்சியின் கீழ்தான். அந்த மாற்றங்கள் பெரும் போராட்டங்களை சந்தித்தன. ஆனால் அந்த மனநிலை மாறி வருவதாக கருத்து கணிப்புகள் காட்டுகின்றன. அப்படியானால் இப்போது இன்னும் தீவிரமான பாதுகாப்பு செயல் திட்டத்தை முன்னெடுப்பது ஏன் சர்ச்சைக்குரியதாக தெரியவில்லை? அதை கண்டறிய ஜப்பானின் மேற்கு எல்லையில் உள்ள இந்த தீவுகளுக்கு திரும்புவோம். யோனகுனிக்கு மிக அருகில் மக்கள் வசிக்காத இந்த தீவுகள் உள்ளன. அவை அடிப்படையில் கடலில் உள்ள பாறைகள், ஆனால் அவை சர்ச்சைக்குரியவை. ஜப்பான் அவற்றை நிர்வகிக்கிறது. ஆனால் சீனா மற்றும் தாய்வான் ஆகிய இரு நாடுகளுக்கும் அவற்றின் மீது வரலாற்று ரீதியான உரிமைக்கோரல்கள் உள்ளன. மேலும் அந்த தீவுகளுக்கு அவர்கள் அனைவரும் தங்களுக்கென சொந்த பெயர்களை கொண்டுள்ளனர். இங்கே சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே தொடர்ந்து பதற்றங்கள் நிலவி வருகின்றன. 2010ஆம் ஆண்டில் ஒரு சீன மீன்பிடி படகு ஜப்பானிய ரோந்து கப்பல் மீது மோதியது. இது இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒரு பெரிய மோதலாக உருவெடுத்தது. சீனாவும் ஜப்பானும் தங்களுக்குள் முரண்பட்ட நிலையை அடையலாம் என்ற சாத்தியக்கூறை பாதுகாப்பு திட்டமிடலாளர்கள் எதிர்கொள்ள நேர்ந்தது அதுவே முதல் முறையாகும். மேலும் அங்கே தாய்வான் உள்ளது. இதனை சீனா தனது சொந்த பகுதியாக கருதுகிறது. நாம் பார்த்தது போலவே தாய்வானும் ஜப்பானுக்கு மிக அருகில் அமைந்துள்ளது. தைவானிலும் அதை சுற்றியும் நிகழும் எந்த ஒரு நிகழ்வும் அது ஜப்பானை நேரடியாக இலக்காக கொண்டதாக இல்லாவிட்டாலும் கூட ஜப்பானிய குடிமக்களையும் ஜப்பானிய நிலப்பரப்பையும் பாதிக்கும் வல்லமை கொண்டது. இந்த அமெரிக்க தளங்கள் நினைவிருக்கிறதா? அவை ஜப்பானின் பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் அளிக்கின்றன. அதே வேளையில் அவை அமெரிக்காவின் ராணுவ உத்தியின் ஒரு பகுதியாகவும் திகழ்கின்றன. அதாவது சீனாவை தடுத்து நிறுத்துவதும் சாத்தியமெனில் பசிபிக் பெருங்கடலை சீனா அணுகுவதை தடுப்பதும் ஆகும். ஜப்பான் மற்றும் பிலிப்பைன்ஸில் அமைந்துள்ள அமெரிக்க தளங்கள் தாய்வானையும் உள்ளடக்கி தென்கொரியாவை மையமாக கொண்டு முதல் தீவுச் சங்கிலி என்று அழைக்கப்படும் அமைப்பை உருவாக்குகின்றன. அதாவது இப்பிராந்தியம் முழுவதுமே அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையே வளர்ந்து வரும் போட்டி மனப்பான்மையின் ஒரு அங்கமாக திகழ்கிறது. இந்த 2 சீன விமான தாங்கி கப்பல்களும் பசிபிக் பெருங்கடலில் பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. எனவே ஜப்பான் சீனாவை ஒரு வளர்ந்து வரும் அச்சுறுத்தலாக கருதுகிறது. தாய்வான் மற்றும் சீனா குறித்த தகைச்சியின் வழக்கத்திற்கு மாறாக கடுமையான கருத்துக்கள் அதையே சுட்டிக்காட்டின. இது சீனாவை கோபப்படுத்தியது. ஜப்பானுக்கு வழங்கிய தனது பாண்டாக்களை சீனா திரும்ப பெற்றுக் கொண்டது.
ஜப்பான் செல்லும் சீனா சுற்றுலா பயணிகளுக்கு பயண எச்சரிக்கை விடுத்தது மற்றும் ஜப்பானிய கடல் உணவுகளின் இறக்குமதிக்கும் சீனா தடை விதித்தது. ஜப்பான் கவலை கொள்ளும் ஒரே நாடு சீனா மட்டுமல்ல. வடகொரியா ஜப்பானுக்கு மிக அருகிலேயே அமைந்துள்ளது. மேலும் அது அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்ட ஏவுகணைகளை தொடர்ந்து சோதித்து வருகிறது. மேலும் ரஷ்யாவும் உள்ளது. அது உக்ரைன் மீது ஆக்கிரமிப்பு போரை தொடுத்து வருகிறது. இந்த 3 நாடுகளுக்கும் இடையே நெருங்கிய உறவுகள் உள்ளன. இது ஜப்பானுக்கு ஒரு சாதகமான சூழல் அல்ல. அவர்கள் ஒரு ஆபத்தான புவிசார் சூழலில் வசித்து வருகின்றனர். ஜப்பானை சுற்றியுள்ள இப்பிராந்தியத்தில் ஜப்பானுக்கு நெருக்கடி தரக்கூடிய 3 வல்லரசுகள் செயல்பட்டு வருகின்றன. இப்பிராந்தியத்தில் ஏதேனும் ஒரு மோதல் வெடித்தால் அந்த வல்லரசுகள் ஜப்பானுக்கு கடும் சவால்களை ஏற்படுத்தும். எனவே சற்று ஆழமாக சிந்தித்து பார்த்தால் தற்போதைய சூழல் மிகவும் நிலையற்றதாகவும் ஆபத்தானதாகவும் இருப்பதை உணரலாம். குறிப்பாக ஜப்பான் ஒரு தீவு நாடு என்பதால் ஏறக்குறைய தனது இறக்குமதிகள் அனைத்திற்கும் அது கடலையை சார்ந்திருக்கிறது. மேலும் ஜப்பானின் எண்ணெய் பெரும்பாலும் மத்திய கிழக்கிலிருந்து ஹார்முஸ் நீரிணை வழியாகவும் தாய்வானுக்கு அருகிலுள்ள சர்ச்சைக்குரிய கடல் பாதைகளை கடந்தும் வருகிறது. எனவே இந்த கப்பல் போக்குவரத்து பாதைகளில் ஜப்பானுக்கு நிலைத்தன்மை தேவைப்படுகிறது. மேலும் அந்த நிலைத்தன்மை அமெரிக்க அதிபர் ட்ரம்பை சார்ந்ததாகவும் இருக்கிறது. அதோடு டொனால்ட் ட்ரம்ப் விரும்புவதையே பெரும்பாலும் தக்காய்ச்சி அளித்து வருவதாக தெரிகிறது. இந்த உத்தியை கோல்ஃப் மற்றும் சுமோ மல்யுத்தம் ஆகியவற்றின் மூலம் ட்ரம்புடன் நெருங்கிய பிணைப்பை ஏற்படுத்திக் கொண்ட முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபேவிடமிருந்து தக்கைச்சி பெற்றுக் கொண்டார். தக்கைச்சி தனது பதவிக்காலத்தின் முதல் சில மாதங்களிலேயே டொனால்ட் ட்ரம்பை 2 முறை சந்தித்துள்ளார். மேலும் அவர் ட்ரம்புடன் $10,000 கோடி மதிப்புள்ள வர்த்தக ஒப்பந்தங்களையும் ஏற்படுத்தியுள்ளார். ட்ரம்பின் வரி சலுகைகளுக்கு பிரதிபலமாக அமெரிக்காவில் $550 பில்லியன் முதலீடு செய்ய ஜப்பான் உறுதியளித்துள்ளது. மறுபக்கம் ராணுவ செலவை அதிகரிக்குமாறு ட்ரம்ப் தனது நட்பு நாடுகளின் மீது அழுத்தம் கொடுத்து வருகிறார். எனவே தற்காப்பு செலவினங்களை அதிகரிக்க தக்கைச்சி எடுத்துள்ள நடவடிக்கை ட்ரம்பை மகிழ்விப்பதற்காகவே இருக்கலாம். எனது பார்வையில் புத்திசார் ரீதியாக பார்க்கும்போது வேறு எந்த ஒரு ஒத்துழைப்பையும் விட அமெரிக்காவுடனான கூட்டணியையே ஜப்பான் இப்போதும் பெரிதும் விரும்புகிறது. ஆகவே வல்லரசுகளுக்கு இடையிலான போட்டி நிறைந்த இந்த காலகட்டத்தை மெதுவாகவும் ஒருவித சங்கடத்துடனும் ஜப்பான் தற்போது உள்வாங்கிக் கொண்டு வருகிறது. ஆனால் ஜப்பானுக்கு அமெரிக்கா இப்போதும் ஒரு நம்பகமான கூட்டாளியாக திகழ்கிறதா? ட்ரம்ப் நிர்வாகம் மேற்கு அரைக்கோளத்தில் மீது கவனம் செலுத்தி வருவதாக கூறுகிறது. உதாரணம் வெனிசுவேலா. அண்மையில் வெளியிடப்பட்ட அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு உத்தி ஆவணத்தில் தாய்வான் குறித்து குறிப்பிடவே இல்லை. ஆனால் தாய்வான் என்பது ஜப்பானுக்கு ஒரு முக்கிய கவலைக்குரிய விஷயம் என்பதை நாம் அறிவோம். மேலும் 2ஆம் உலகப் போருக்கு பிந்தைய உலக ஒழுங்கை சீர்குலைப்பதாக ட்ரம்ப் தொடர்ந்து அச்சுறுத்தி வருகிறார். அமெரிக்காவை நீங்கள் நம்ப முடியாது. ட்ரம்பின் தலைமையின் கீழ் இன்றைய அமெரிக்காவே பாதுகாப்பு ரீதியாக மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயமாக திகழ்கிறது. ஆகவே ஜப்பானின் தற்போதைய பாதுகாப்பு கட்டமைப்பு இப்போது நம்பகத்தன்மை குறைந்ததாக இருப்பதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமாகும். தக்கைச்சி தனது அண்டை நாடான தென்கொரியாவுடனான உறவில் ஒரு புதிய அணுகுமுறையை முன்னெடுத்துள்ளார். சில ஆண்டுகளுக்கு முன்புதான் இவ்விரு நாடுகளும் நெருக்கமடைந்து பாதுகாப்பு ஒத்துழைப்பை விரிவுபடுத்தின. தென்கொரியா போன்ற அண்டை நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது ஒரு மிக முக்கியமான விஷயமாகும். இதற்கு ஜப்பானின் ஏகாதிபத்திய வரலாறுதான் காரணம். ஜப்பான் கொரிய தீபகற்பத்தை மிக கொடூரமான முறையில் காலனித்துவப்படுத்தியது. மேலும் கொரியாவிலிருந்தும் அப்பிராந்தியம் முழுவதிலிருந்தும் பெண்களை கட்டாயப்படுத்தி பாலியல் அடிமைத்தனத்தில் ஈடுபடுத்தியது. அது மட்டுமின்றி 2ஆம் உலகப் போரின் போது பிலிப்பைன்ஸ் மீதும் ஜப்பான் படையெடுத்தது. தற்போது பிலிப்பைன்ஸ் மற்றும் அமெரிக்கா இணைந்து நடத்தும் ராணுவ பயிற்சிகளில் பங்கேற்பதற்காக ஜப்பான் தனது போர் பிரிவுகளை அங்கு அனுப்பியுள்ளது. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு பிலிப்பைன்ஸ் மண்ணில் காலடி எடுத்து வைக்கும் முதல் ஜப்பானிய படைகள் இவையே ஆகும். மேலும் ஜப்பானும் தென்கொரியாவும் கடந்த பல ஆண்டுகளாக அமெரிக்காவுடன் இணைந்து வழக்கமான ராணுவ பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. ஏனென்றால் இந்த அனைத்து பயிற்சிகளிலும் அமெரிக்கா ஒரு அங்கமாக திகழ்கிறது. தென்கொரியா, பிலிப்பைன்ஸ் மற்றும் நிச்சயமாக ஜப்பான் ஆகிய 3 நாடுகளின் பாதுகாப்பிற்கும் அமெரிக்காவே இன்றும் உத்தரவாதம் அளித்து வருகிறது. பாதுகாப்புக்காக ட்ரம்பை மட்டுமே நம்பியிருக்கும் ஒரு மிகவும் ஆபத்தான நிலையில் ஜப்பான் தன்னை இருத்திக் கொண்டுள்ளது. இதை பற்றி சிந்தித்து பார்க்கும்போது இது மிகவும் திகிலூட்டுவதாக உள்ளது. ஆகவே ஜப்பான் தனது ராணுவ செலவினங்களை அதிகரித்து வருகிறது. இப்போது அமைதிவாதம் அதற்கு முன்னுரிமையாக இல்லை. ஆனால்
எது எப்படியாயினும் இது ஜப்பான் தான். ஜப்பானிய அரச தந்திரத்தின் முதன்மையான கருவியாக இன்றும் திகழ்வது அதன் ராஜதந்திரமும் அதன் நட்பு நாடுகளுமே ஆகும். தற்போதைய சூழலில் பதற்றம் நிறைந்த இப்பிராந்தியத்தில் ஜப்பானால் தனியாக நின்று தன்னை தற்காத்துக் கொள்ள இயலாமலே இருக்கக்கூடும்.